ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ ஷோப்னா. கொஞ்சம் பேசலாமா வித் மீ? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆந்திரா பருப்பு பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர்த்திற்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் என்னோடய வீடியோ வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. தெரியாதவங்க இதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுல் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த பவுலில் 1 கப் ஃபுல்லாக துவரம் பருப்பு எடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்து தனியாக அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப, நம்ம அந்த சேம் பவுல்லையே அரை பவுல் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 பவுல் வந்து பொட்டுக்கடலை, ஜீரகம், அப்புறம் பூண்டு இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கும் போது நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பாருங்கள், ஃபஸ்ட்டு துவரம் பருப்பை வந்து கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்துட்டு அதை தனியாக ஆற வச்சுருக்கேன். இப்போது அந்த கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்திருக்கேன். ஸோ என்னடா சேலெல்லாம் கட்டியிருக்காளே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. என்னமோ தெரியல, அன்றைக்கி கட்டணும்னு தோணுச்சு. பட் பார்த்தா டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப வந்து லீன் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளவுஸ் எல்லாம் பயங்கர லூஸாக இருந்தது. ஸோ இட்ஸ் ஓகே, கட்டுவோம் அப்படின்னு சொல்லி கட்டியாச்சு. ஸோ தனித்தனியாக எல்லாத்தையுமே வறுத்துக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை, ஜீரகம், பூண்டு மட்டும் ஒன்றா வறுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் வறுத்தாச்சு. நல்லா அந்த ஒரு ஸ்மெல் வரணும் உங்களுக்கு வறுக்கும்போது, அப்போ தான் நல்லா வறுப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் நல்லா ஆற வச்சு எடுத்துட்டேன். ஃபேன் காற்றுல வச்சு தான் நல்லா ஆற வச்சேன். இப்போது அரைக்கும் போது சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் நான் ஆட் பண்ணுறதில்ல, காமிச்சிருக்கேனான்னு தெரில. பட் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெருங்காயத்தூள் தான் சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயம் இருக்குன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பொறுமையாக உட்காந்து போட்டுட்டு இருந்தேன். பிகாஸ் அன்றைக்கி ஷஷ்வந்தும் தூங்கிட்டான், பாப்பாவும் தூங்கிட்டாங்க. அதனால் பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா நம்ம பாப்பா வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கடகடன்னு போட்டு வச்சுட்டு ஓடிட்டேன். பிகாஸ் இப்போ என்ன ப்ராப்ளம்னா, முன்னாடிலாம் பாப்பா வந்து எழுந்துட்டா குப்பரிக்க மட்டும்தான் அடிப்பாங்க. இப்போ அவள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, தொட்டிலில் எந்திரிச்சே உட்காந்துடுறா. அது வந்து ரொம்ப ரிஸ்க் இல்லையா, குழந்தைங்க தொட்டிலில் உட்கார்றது. அவள் எப்படி இந்த மாதிரி உட்கார்றானே தெரியல. ஷஷ்வந்தெலாம் அந்த மாதிரி பண்ணதில்லை. உங்கள் வீட்டில் ஏதாவது குழந்தைங்க இந்த மாதிரி சேட்டை பண்ணுறாங்களா 9 months பேபிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ பாப்பாவை ஆட்டி விட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ நம்ம இட்லி பொடி அப்படின்னா கொஞ்சம் குறைன்னு அரைக்கலாம். பட் இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுனால நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. நான் காரம் வந்து எனக்கு ஏற்கனவே இந்த அளவு போட்டு அரைச்சிக்கிறதுனால எவ்வளோ காரம்னு தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வேளை அரைக்கும் போது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். காரம் பத்தலை அப்படின்னா டக்குன்னு எவ்வளோ வரமிளகாய் வேணுமோ டக்குன்னு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா, ஐ கெஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 months 2 months கூட இந்த மாதிரி அரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். ஸோ இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஏர்டைட் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டுடுவேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ்லேயும் ஒரு சின்ன பாக்ஸ்லேயும் தனியாக எடுத்து வச்சுப்பேன். ஸோ தட் ஒவ்வொரு வாட்டியும் வந்து அந்த பெரிய பாக்ஸ்லேருந்து சின்ன பாக்ஸுக்கு தனித்தனியாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பொடியெல்லாம் நம்மளுக்கு கைவசம் இருக்கும்போது, இன்கேஸ் நம்மளுக்கே உடம்பு முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, ஏதோ சமைக்கவே முடியல அப்படின்னா, ஒரு சாதம் மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பருப்பு பொடி, ஒரு வத்தல், அப்பளம் அந்த மாதிரி பொரிச்சாலே போதும். அதுவும் வந்து என்ன மாதிரி பேபி வச்சுட்டு தனியாக ஹேண்டில் பண்ணுறீங்க, யாரோட ஹெல்ப்புமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப நாளாக இதை அரைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் அன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிது. ஸோ ஒரு வழியாக அரைச்சி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சாச்சு. அண்ட் இதுக்கு ஆந்திரா பருப்பு பொடி அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு. மேபி காரமாக இருக்கனாலையான்னு தெரியல. உங்கள் யாருக்காவது ரீசன் தெரியும்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.